ஏற்கனவே நம்ம குரூப்புக்கான எஸ்பி பாலசுப்ரமணியம், அதனால பிரமாதமா பாடினாரு. அடுத்தபடியா பாடினவர் நான் அறிமுகமே படுத்த வேண்டியதில்லை, பரமேஸ்வரன். நம்ம எல்லாரும் இன்னைக்கு அவருக்கு வாழ்த்து சொல்லணும். அவருக்கு இன்னைக்கு கல்யாண நாள். நேற்று நைட்டு மணமகன் ரூமுக்குள்ள போனவர் அங்கேயே தங்கிட்டாரு, அங்கேயே தூங்கினாரு. காலையில கடைசியா போய் யாராவது கூப்பிட்டுதான் வந்தாரு. ஏன்னா மாப்பிள்ளை அழைப்போட தானே வரணும். அதனால அப்படி வந்து அந்த பாட்டு பாடியிருக்காரு. அதனால இன்னைக்கு நம்ம குரூப்புக்கே மாப்பிள்ளை வந்து பரமேஸ்வரன். ஆக மாப்பிள்ளை பரமேஸ்வரனுக்கு அனைவரும் வாழ்த்து சொல்லிடுவோம். ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனி அப்பன், சேவர் கொடியோனை சேர்ந்து வணங்கிடுவோம். அந்த சிக்கலிலாயினும் செந்திலாயினும் சென்று அணிந்து நிற்போம். பக்தருக்கென்றே திறந்திருக்கும் தென் பழனியை கண்டுகொள்வோம். அங்கு பாலாபிஷேகமும் தேனாபிஷேகமும் செய்து பணிந்திடுவோம். செட்டி முருகன் என்னும் பெயர் பெற்றவன் தண்டாயுதம் அல்லவோ, அந்த சித்திரவள்ளியும் ஜாடையில் ஒரு மற்றொரு செட்டி மகள் அல்லவோ. நாம சங்கீர்த்தனத்தை பாடும் பொழுது அமைதியா இருக்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கு. ஆனா இங்க அமைதியா இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. கண்டிப்பா பாடணும். ஏன்னா இறைவன் நாமத்தை மறுபடியும் சொல்றவங்க எதுவும் பெருசா அது வந்து விஷயம் இல்லை. அது ஒரு விஷயத்த சொல்றாரு. அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாருன்னா, எப்படி ஒரு மரத்துல பறவைகள் உட்கார்ந்து போது கையை தட்டினோம்னா அந்த பறவைகள் பறந்து போயிருக்கோ, அது போலவே இந்த நாம சங்கீர்த்தனம் பாடும்போது கைகளை தட்டி பாடும் பொழுது அந்த மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள், தேவையில்லாத எண்ணங்கள்லாம் பறந்து போய் இறைவனோட லயிக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் சொல்றாரு. மூன்றாவது ஒரு கருத்து சொல்றது, நாம இங்க உட்கார்ந்துருக்கவங்கள எத்தனை பேர் கோடீஸ்வரர்கள் அப்படின்னு கேட்பாரு. கூட்டத்தில் யாரும் கேட்க மாட்டாங்க. இப்போ சொல்லுவார், உள்ள இருக்கக்கூடிய அந்த இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல எது பழுதுபட்டாலும் இன்னைக்கெல்லாம் கோடிக்கணக்கில் செலவு செய்யணும். அதெல்லாம் பழுது விடாம இன்னைக்கு நம்மள ஆரோக்கியமாக லைட் செய்கிறாரு அப்படின்னா நாம் இவ்வளவுமே. அதனால அப்படி நமக்கு எல்லாத்தையும் கேட்காம தயவு செய்து எல்லோரும் சேர்ந்து பாடுங்க, கைகளை தட்டி பாடுங்க அப்படின்ற கருத்து சொல்லுவாரு. கடைசியா முடிக்கும் போது வார்த்தை சொல்லுவார், சூப்பர் சிங்கர் செலக்ஷன் கிடையாது, பக்கத்துல இருக்கிறவர் ஆடிஷன் பார்க்கல, அவர் என்ன நினைப்பாருன்னு யோசிக்காதீங்க. உங்களுக்கும் இறைவனுக்குமான தொடர்பு, உங்க குரலை அவரு தான் கேட்கிறாரு, பக்கத்துல இருக்கிறவர் மறந்துருங்க அப்படின்னு அந்த கருத்துக்களை மறுபடியும் வலியுறுத்தி தாய் சந்தை பஜனை பாடுவது அப்படிங்கிறது ஒரு பாக்கியம் எனக்கு நினைக்கிறது. பாடுறது அப்படின்னா அது ஒரு வாய்ப்பு கிடைத்ததுனால நிறைய பாடல்கள் இருக்கு. ஆனா நேற்றுக்கு பாடினா அதே பாட்டை பாடுற சொல்ல எல்லோருமே சேர்ந்து பாடுறதுக்கு ஏதுவாக
மைக்கில் இப்போ கிளம்ப போகிறோம். போய் சுவாமியை கும்பிட்டு ரிட்டர்ன் வந்து வசதியாக மேம்படுத்தலாம், இடம் வந்து குறைக்கலாம் அப்படிங்கிற அந்த இதை வந்து கைடன்ஸ் கொடுத்தீங்கன்னா அடுத்த தடவை அந்த தான் நம்ம செயல்படுத்தலாம். அந்த வகையில் நான் முதல்ல சொல்கிறது, இந்த தடவை நடத்துவதில் மிகப்பெரிய இடங்கள் அப்படிங்கிறத வெயில் தான். அந்த வெயிலில் நடந்து எல்லாம் கிடைக்கும். அதாவது வெள்ளாள நடந்தவர்களாகட்டும், செருப்போடு நடந்தவர்களாகட்டும், எல்லாருக்குமே நல்ல வெயில் தான். இந்த வெயில் ஏதாவது பண்ண முடியுமா முன்னிட்டு கிடைக்குமோ, இது நம்ம இப்போ போய் சாமி அதே மாதிரி சாமி கூட போகிறோம் இல்லையா, நம்ம ஆன்லைன் முடியல சாமி கும்பிட்டு வரோம். எல்லாரும் மலைக்கு போய் சாமி கும்பிட்டு வருவாங்க. பரவாயில்ல, பெரும்பாலும் ஆன்லைன் முடியல கும்பிட்டு வருவாங்க. இந்த பழனிக்காரங்க இந்த ஊரில் இருக்கிறவங்க கேட்டிங்கன்னா இப்போ மலை போய் எவ்வளோ நல்லா அதுலேயும் ஒரு 4 வருஷம் இருக்கலாம் லோக்கலில் இருக்கிறவங்க. ஆனால் இதே இது நீங்கள் காடுகளில் இருக்கிறவங்க, மலேசியாவில் இருக்கிறவங்க இருக்கிறவங்க நான் வருஷம் போயிட்டு இருக்கேன் பழனி அப்படின்னா அவங்களுக்கு மக்களுக்கு நம்ம தோட்டத்தில் இருக்கிறாங்க. அப்போது மேலே மேலே இருக்கக்கூடிய முருகன் அது ஒன்று, கீழே திருஆவணம் முடியும். நம்ம திருஆவணம் முடி போகிறோம். ஏன் இங்கே போயிட்டு போகிறோம் அப்படின்னு எனக்கு பதில் கேட்டாங்க. அதுக்கான பதில் என்னன்னா, ஒன்று வந்து பழனி ஸ்தலம் அப்படிங்கிறது திருஆவணம் முடி தான். அப்போ திருஆவணம் முடியும். நம்ம கந்தராஜன் முடி அதுதான் நம்ம செட்டாங்க. இந்த கந்தராஜன் தான் எல்லாரும் செட்டாங்க. இப்போ கொரோனா டைமில் வெளியில் போக முடியாது. அப்போ ஆரம்பிச்ச கந்தராஜன் என்ன சுற்றுலா போக சொல்றீங்க, பிரமாதமாக போச்சு. மறுநாள் நைட் எப்போ அந்த லைஃப் டைம் வந்து வெயிட் பண்ணிட்டு அப்படி போச்சு. கிட்டத்தட்ட எனக்கு என்னென்ன பேச போகிறாங்க அப்படின்னா 108 நாள் தொடர்ந்து பேசுகிறேன். நம்ம என்னென்ன பேச போகிறாங்க ஒன்றுமே ப்ரிப்பேர் பண்ணி உட்காருங்க. ஏன் நான் பேசுகிறேன் ஒன்றுமே பேசுகிற மாதிரி அப்படியே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம இதில் இருக்கிறதெல்லாம் இருக்கு கேட்கலாம். ஆனால் இந்த ஒரு அந்த இதை வந்து நம்ம பேசுனாங்க. அருணகிரிநாதர் ஆரம்பிச்சது. அருணகிரிநாதர் 17,000 பாடல்கள் 16,000 பாடல்கள் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கிடைச்சது ஒன்று தான் இருக்குது. செங்கல்வராய அவருக்கு நமக்கு அருணகிரிநாதர் அவர் அதனையும் கரெக்ட் பண்ணி கொடுத்துருந்தார். அப்பேற்பட்ட தமிழர்கள் நீங்கள் யாரையாவது தமிழர்கள் அதை விடுவோம். அப்போ அவங்க அருணகிரிநாதர் பாடலாம் நமக்கு இன்ஸ்பிரேஷன். முதல்ல நம்ம அப்பேற்பட்ட அருணகிரிநாதர் சொல்றாரு, அவதாரம் அறியாத மனிதரை தெரியாதே இனமா மகளின் இடையோடு இனமா கடந்து உத்தமிவாரா சிவமாய தந்த சத்குருநாதா திருஆவணங்குடி பெருமாளே அப்படிங்கிறார். அப்போ திருஆவணங்குடியிலிருந்து அருணகிரிநாதர் பாடிக்கிறார். அப்போ பாடல்களோட சரம் இந்த பழனிக்கான சரம் அது தெரியும். அதனால இன்னொரு விஷயம் நம்ம இத்தனை பேர் இருக்கோம். நம்ம இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் பயன்படுத்தி அது சிரமம் எல்லாத்தாலே பண்ண முடியாது. அப்புறம் போய் அப்படியே சாமி வந்து நம்ம எதிர்பார்த்து கூட போய் சாமி பண்ணோம்னாலும் 4 மணி நேரம் 5 மணி நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடும் சமயத்தில். அப்போ இங்கே வரையில என்ன ஆகும்னா அந்த ஊருக்கு கிளம்புறது, மீட்டிங் பண்ணுறது இதெல்லாம் நிறையா டிலே ஆகிடும். இதெல்லாம் மனசில் வச்சு தான் நம்ம வந்து திருஆவணங்குடியில் சாமி வந்துட்டு நேரம் வந்து இங்கே வந்து நம்ம மீட்டிங் ஆரம்பிச்சிடலாம். அப்போ எங்கும் நிறைந்த பரப்பொருள் தான். நம்ம எங்கே இருந்தாலும் நினைக்கலாம். அப்போ வீட்டில் இருந்துக்கலாம்ல அப்படி இல்லை. நம்ம எல்லாரும் நடக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு நீங்கள் நினைக்கிறீங்க அடுத்த வருஷம் நடக்கும். சரியா? அந்த ஆடியோ லிமிட்டு ஹையில் இருக்குது, மைக் சைட்ஸு, அடுத்து விண்ட் ஆஃப் இருக்குது. அவ்வளோதான், 2 ஆப்ஷன் தான். எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் வந்து மணல் கட்டிட்டு இது பண்ணுறது நடந்து வர்றது அப்படிங்கிற மாதிரியான ஏதோ ஒரு விஷயத்தில் கடற்காலெல்லாம் இது எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ பழமையை ஒன்று சேர்த்துருக்க முதல்ல அதுவே ஒரு நன்றி சொல்லணும். நேற்று ஒரு நண்பர் வந்து எங்கள் நடக்கிறதெல்லாம் கேட்டார், 200 ரூபா வாங்குறீங்க, நீங்கள் பண்ணுறத பார்த்தா நிறைய செலவாக இருக்குது, இதில் ஒன்றும் நிற்காதே அப்படின்னு சொன்னார். அப்போ தான்
இப்படியே பேச